அல்லாவுக்காக வேண்டி முழு விடயங்களையும் முழு ஆசையை உதறி தள்ளி அல்லாவுக்காக வேண்டி நாம் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், முழுமைய அனுஷ்டானங்களை பேணினோம். இதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரமலான் முடிந்தவுடன் ஷவ்வால் முதல் பிறையை பெருநாளாக தருகிறான். அதிலே நோன்பு பிடிப்பது ஹராம். பெருநாள் தான் நோன்பு பிடிச்சா நரகம் பிடிக்கும். நோன்பு பிடிப்பது ஹராம். ஒரு மாத காலம் அடுத்த பயிற்சி தப்பாவுடைய ஆயத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாம் நப்பாசைகளும் சேத்தன் ஆதிக்கத்தையும் உடைத்து முறைத்து நாம் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக மாறினோமே. இதுக்காக அல்லாஹ் பரிசாக அந்த பெருநாள் தினத்தை எங்களுக்கு என்ன செய்கிறான்? அவன் எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறான். விரும்பியவாறு சாப்பிடுங்கள், விரும்பியவாறு குடியுங்கள், விரும்பியவாறு குடும்பம் சேர்ந்து கொள்ளுங்கள். சுல்லத்தான கடமையும் கூட அந்த பெருநாள் தினத்தில் கிடையாது. ஒரு மாத காலம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பட்டியையும் பசியும் அல்லாவுக்கு அவருடைய அனைத்தையும் தொடர்ந்து முழுமையாக அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும் என்ற நோக்கத்தில் விட்டதுனால் ஒரு மாத பயிற்சிக்கு ஒரு நாளே அல்லாஹ் பரிசாக தருகிறான் சொன்னால், பெருநாளாக தருகிறான் சொன்னால், வாழ்நாள் முழுக்க நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறை நமது வியாபாரத்தையும் குடும்பத்தையும் தொழிற்துறைகளையும் நமது சிந்தனைகளையும் உடம்புகளையும் நாம் அல்லாஹ்வுக்குரியதாக பழக்கிக் கொண்டால், அல்லாஹ் விரும்புகின்றதை நான் விரும்பக்கூடியவர்களாக மாறினால், அல்லாஹ் வெறுத்ததை நான் வருத்தக்கூடியவர்களாக மாறினால், மறுமை நாள் முழுக்க சொர்க்கமாக பெருநாளாகவே ஒரு மாத கால பயிற்சிக்கு ஒரு நாளை பெருநாளாக தந்தா எங்களோட வாழ்நாள் முழுக்க இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் மறுமையில எந்த நாளுமே பெருநாள். வளர்க்கும் ரஹீம். நீங்க விரும்பிய பிரகாரம் உங்களோட ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தில் வைத்திருக்கிறார். எதை கேட்கிறீங்களோ அது தாராளமாக முன்னுக்கு தரப்படும். அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கிறீர்கள். எனவே அப்படியான பாக்கியங்களை நாங்கள் பெறுவதற்கு வாழ்நாள் முழுக்க இந்த ரமலானுடைய காலங்களை நாங்கள் முழுமையாக பயிற்சிக்குரிய காலமாக அமைத்து மௌத்து வரை அந்த பயிற்சியை நம்மோடு இணைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்து கெட்ட லாபம், கெட்ட பார்வைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பட காட்சிகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள் இவைகளை ஒதுக்கி நடந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக நன்மையை பேசுவோம், நன்மைக்கு போராடுவோம், நன்மைக்கு செலவழிப்போம், நன்மைக்காக வேண்டி சிந்திப்போம், நன்மைக்காக வேண்டிய உடனே செலவு செய்வோம் என்ற ஒரு வைராக்கியம் இந்த ரமலான் நாங்கள் எடுத்து ஒரு புதிய பிரசாப்தத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையை நோம்பி ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவனது வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். இந்த வகையில் ரமலானுடைய காலத்தில் நாங்கள் வெறுமனே மற்ற காலங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாமல் இவர் மலக்கானவர் ஒரு சந்திகள்ல பந்திகள்ல கடத்திற்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் வந்து நன்மையை செய்யக்கூடியவர்களே முன்னோக்கி நிறைய செய்து கொண்டே செல்லுங்கள். நல்ல சந்தர்ப்பம், நல்ல சீசன், நல்ல ஒரு வளம். நீங்கள் இதை அதிகமாக நன்மைக்குரிய களமாக, நன்மைக்குரிய தளமாக, நன்மைக்குரிய முழுமையான சிந்தனைக்குரியதாக அமைத்துக் கொண்டு முன்னேறியே செல்லுங்கள் என்று ஒவ்வொரு மலக்குகளும் நமக்கு வழங்காவிட்டாலும் ஒரு சந்திகள பந்திகள கடை தெருவுகள வீடுகளுக்கு முன்னால அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தில் ஈடுபடக்கூடியவனே, பாவத்தை நினைக்கக்கூடியவனே, பாவத்துக்காக சிந்திக்கக்கூடியவனே, உன்னுடைய பாவங்களை குறைச்சிக்கோ. ரமலான நன்மைகளுக்கு இரட்டிப்பான கூலி கிடைப்பது கொண்டு ரமலான செய்யப்படுகின்ற பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் தீமைகள் பன்மடங்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்மைகளுக்கு மட்டில்லாத கூலிகளை அல்லாஹ் தருவது போல பாவங்கள் புரிந்தாலும் தீமைகள் பன்மடங்கு ஆகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால் அமரவியல்லாத்தாலும் சாராயம் குடிக்கிறவர்களுக்கு 40 கசேரி அடிக்க வேண்டும் மார்க்கத்துடைய முறை. நோம்பு காலத்தில் குடித்தால் 80 அடி அடிப்பார்கள். நோம்பு காலத்தில் யாராக குடித்தால் அவருக்கு 80 அடி கசேரி இருப்பார், இரட்டிப்பாக கொடுக்கின்றார். எனவே நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பது போன்று பாவங்களில் ஈடுபட்டாலும் அவருடைய தீமைகள் அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடும். இப்படியான அழைப்புகள் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை சாதகமாக்கியிருக்கிறார். சுவர்க்கத்திலே கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்திலே கதவு கூடப்பட்டு சைத்தானுடைய அறிக்கைகள் ஒதுக்கீங்கெல்லாம் முறியடிக்கப்பட்டு நாங்கள் நல்லவர்கள் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க, நாங்கள் வளமையான நாட்களை விட மோசமாக நோம்பை முன்னிட்டு வீண் விளையாட்டுகளை, வீண் பட காட்சிகளை, வீண் சிந்தனைகளை, மோசமான படங்களை, புத்தகங்களை பார்த்து நமது காலங்களை கழிப்போம் சொன்னால் எங்களை போல நஷ்டவாளி யாருமே கிடையாது. எனவே நாங்கள் ஒவ்வொருவர்களும் இதை புரோகிராம் பண்ண வேண்டும். வெறும் தூங்கக்கூடிய மாதம் அல்ல. வளமையாக நான் சுபத்தில் வருவோம், ஒரு மணித்தியாளர் முன்னால் எழும்புகிறோம், அது அரை மணித்தியாளர் முன்னால் எழும்புகிறோம். அதுக்காண்டி பகல் முழுக்க படுக்க வேண்டிய அவசியம் எழும்பியது ஒரு மணித்தியாளர். வளமையாக நாங்கள் சுபத்தொழில் திரும்பக்கூடியவர்கள். இப்ப ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் முன்னால் எழுந்தினோம், தகவல் செய்தோம், சுபத்தொழுதோம்,
இஸ்ராக்கு வரைக்கும் துவா திக்ரில் ஈடுபட்டு அதுக்கு பின்னால் ஒரு 2 மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு தப்பு கிடையாது. நம்முடைய பரம்பரையா பழைவிட்டும் காலை தூக்கம் இருக்கிறதே வறுமையை வருத்தம். நவமத்தில் ஃபஜர் சூரியன் பக்கம் இது அந்நியவர்கள் பழக்கத்தில் உள்ள ராவெல்லாம் முடிப்பது, பகலெல்லாம் படுப்பது. இது அந்நியவர்கள் பழக்கத்தையும் ராமத்தையும் அல்லாத தொடர்பில் துணிப்பதற்காக வேண்டி ராவைக்குரிய ஏற்பாடுகளிலே வீண் விளையாட்டுகளையும் கிரிக்கெட்டுகளையும் ஆபாச படங்களை விடிய போடுகிறான். காலையிலே பறக்கத்துக்குரிய நேரம், தொழிற்சிய வேண்டிய நேரம், அல்லாவுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் பறக்கத்தை அதிகாலையிலே பெற வேண்டியவர்கள் எல்லாம் திருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த நாளை புரோகிராம் பண்ணுங்கள். காலையில் எழுந்தினும் சுபோக தொழுகைக்கு முன்னால் எழுப்பி 2 ரக்காத்து குறைஞ்ச தஹஜ்ஜத் தொழுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய வாக்கினை கபிழ்ச்சி இருக்கிறான், தேவைகளை முழுமையாக தர இருக்கிறான், என்னுடைய பிரச்சனை தீர்வு தர இருக்கிறான். அவன் தர தயாரா இருக்கும் பொழுது நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எழும்புங்கள், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எழுந்து தஹஜ்ஜத் தொழுது குறைஞ்ச 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெறுங்கள். இஸ்திக்ஃபார் வபில் அஸ்ஹார் யஸ்தக்பிரூன். தஹருடைய நேரத்தில் மூமின்கள் துஆ செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மீட்சி பெறுவார்கள். அல்லாஹ் பாவ மீட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் தூங்குகிறோம். அதை பின்னால் சஹர் செய்யுங்கள். பைன சுஹுரி பரக்க தத்தஹரும் பைன பிசுஹுரி பரக்க. சஹர் செய்யுங்கள். 12 மணிக்கு தின்னு படுக்கிறதல்ல. சுபத்துடைக்கு முன்னால் 4:45 பாங்கன்னு சொன்னால் 4:30 சஹருடைய நேரம் முடிவடைகிறது. 4:45 வரை தின்று கொண்டிருக்கீங்களா? கட்டுப்பாடு, ஒரு முன்னேற்பாடு இருக்கும். 4:30 வாங்க சொல்றது 15 நிமிஷம் முன்னால் சகருடைய சாப்பாடு முடிவடையணும். ஒருவர் சாப்பிடுறார், தெரிய என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். தொடர்ந்து 4:30 பின்னால நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்க முடியாது. அப்ப அந்த சகருடைய நேரத்தில் துவாக்கள் கபூலாகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் நடக்கிற அனைத்து வேதனைகளுக்கும் பாவங்களுக்கு வேதனை கொடுக்க தயாராகிறான். 3 மனிதர்களை பார்த்து அதை தடை செய்கிறான். அதிசு குதிசு அதுல ஒன்றுதான் தகவலை நேரத்தில் எழுப்பி வாசிக்கிறார்கள், பாவீச்சு பெருது இஸ்திக்பார் செய்கிறார்கள். தங்களுக்கு பூரா உலகத்துக்குமாக நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டி நிற்கிறார்களே, இஸ்திக்பார் செய்கிறார்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் வேதனை இறக்காமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான். தடை செய்யவில்லை, தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான். எனவே அந்த நேரம் நாங்கள் கண்ணியப்படுத்தி தாவலை குறைந்து தொழுது வாக்கள் எங்களுடைய பாவம் எங்களுக்கு தெரியும். இது காலம் வரை 11 மாத காலமாக என்ன பாவத்தில் ஈடுபட்டோம், என்ன பாவமான தொழில் செய்தோம், என்ன பாவமான காட்சிகளை பார்த்தோம் என்பது அவரவருக்கு தெரியும். இது யாரும் வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பாவத்தை முன்னுக்கு வச்சு அவர் அல்லாஹ்விடம் கொண்டாட்ட முடியாது. நிச்சயமா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். சுப தொழுங்கள், இமாம் ஜமாத்தும் தொழுவதற்குரிய முயற்சி செய்யுங்கள். இதை பின்னால் இஸ்திக்பார் துஆவுல திக்ர்ல தாலீம்ல உட்காருங்கள். அதை பின்னால் இஷ்ராக்குடைய நேரம் வந்துவிடும். இஷ்ரா தொழுது விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதை பின்னால் எங்களோட வளமையான ஹலாலான தொழிலுக்கு வாருங்கள். மற்ற மக்கள் வழங்கக்கூடாது. இது தூங்குற மாதம் போல இருக்கு. கடைக்கு யாரும் வாருங்க. சில 1 வாரம், சில 5 வாரம். அப்படியே வளமையான 8 மணிக்கு வந்தோம், 10 மணிக்கு வாருங்கள், 11 மணிக்கு வாருங்கள். ஹலாலா தொழில் செய்யுங்கள். இப்படி நாங்கள் புரோகிராம் பண்ணோம். சோருக்கு முன்னால் பள்ளிகளில் வந்து உட்கார்ந்து ஏத்திக்காத நீர் பள்ளிகள் நடக்கக்கூடிய தாலீம், திக்ர், திலாவத் மற்றும் அமல்கள் நடைபெறும். அது சம்பூர்ணமா கலந்து நேரம் இல்லைன்னு சொல்லி பிஸியாகி விடுவார். டைம் எடுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வார். கொஞ்ச நேரம் ஹலாலா தொழில் செய்யுங்கள். அதிகமான நேரத்தை அமலுக்கும் இபாதத்துக்கும் திக்ருக்கும் திலாவத்துக்கும் தன்னை பற்றி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் மாற்றிக்கொள்ளுங்கள். குர்ஆனோடு சம்பந்தப்படுகிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை விளங்குவோம், ஓதுவோம், அது கருத்தை மற்றவங்க எட்டி வைப்போம், வாழ்க்கையில் கொண்டு வருவோம், மற்றவங்க தாவத்து செய்வோம் என்ற உணர்வோட குர்ஆனை திக்கி திக்கியால் ஓதுங்கள். குர்ஆனுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னோட பிள்ளைகள் ஆதிலா இருக்கிறார்கள், ஆலிமா இருக்கிறார்கள். ஆனா பாப்பா மாருக்கு குர்ஆனோட வாசகமே தெரியாது. எவ்வளவு பெரிய கவலை. வழக்கத்தை எத்தனால் குர்ஆனை திக்கர், குர்ஆன் எல்லா நிலைகளுக்கும் மனப்பாடம் செய்திருக்கிறோம், அமல் செய்திருக்கிறோம். வாழ்க்கையில கொண்டு வர அனைத்துக்கும் நாங்கள் பேச்சாக்கி வச்சிருக்கிறோம். திருக்குறளை பாடமாக்கி இருக்கிறோம், கவிகளை பாடமாக்கி இருக்கிறோம், எத்தனை பரம்பரை விஷயங்களை பாடமாக்கி வச்சிருக்கிறோம். 10 வருஷ கணக்கு தலையில் இருக்கிறது. குர்ஆன் இருக்கிறதா, ஒரு சூரத் இருக்கிறதா, ஒரு ஆயத்து இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க. நான் மறுமையில் குர்ஆன் நோன்பு சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஃபைட் பண்ணும். யாரெல்லாம் அந்த மனிதனை நேர காலங்கள் எல்லாம் ஒதுக்கி உன்னை கலாமை ஓதக்கூடியவன் ஆக்கினேன், பசி பற்றியோட ஆக்கினேன் என்று நோக்கும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிபாரிசையும் அல்லாஹ் நிச்சயமா அந்த இரண்டுடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்வான் என்பது நபியுடைய உறுதியான படி.
குர்ஆன் நாங்கள் ஓதுவோம். எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அது பாழடைந்த வீடு. பாழடைந்த வீடு என்ன இருக்கும்? நன்மைகள் இருக்க முடியாது. இதே போல குர்ஆன் மனனமாக இருக்க வேண்டும். வீடுகளில் ஓதப்பட வேணும். சூரத்து பக்கரா ஓதப்பட வேணும். ஆயத்துல் குர்சி ஓதப்படும். எல்லா வளமையாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு குறைஞ்சது ரமலான் காலத்தை கூடுதலாக ஓதலாம். பல ஜுசுக்கள் ஓதலாம். திக்கி ஓதுங்கள். ஓதுவதை கேளுங்கள். டேப்பை போட்டு கேளுங்கள். இவ்வாறு பல வகைகளிலும் இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துங்கள். குர்ஆனுக்குரிய டைம் டேபிள் போடுங்கள். இத்தனை மணித்தியாலும் நான் குர்ஆன் ஓதுவேன், இத்தனை ஜுசு நான் முடிப்பேன். வைராட்சியம் இல்லை. 60-70 வயசுக்கு பின்னால் ஆசிரியர்களாக மாறியவர்களும் நம் நாட்டில் இருக்கிறார்கள். அலிபே தெரியாமல் இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை ஜமாத்தில் போனதுக்கு பின்னால் குர்ஆனை ஓதி இந்த ஆசிரியர்களாக மாறி இருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு இயலாது? ஏன் எங்களுக்கு இயலாது? ஒரு நாளைக்கு ஒரு 1000 வீதம் பணம் ஆக்கினார். யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்களை சாதிக்கிறோம், எத்தனை விஷயம் நேரம் கொடுக்கிறோம், எத்தனை விஷயங்கள் துட்டம் எடுக்கிறோம். ஏன் குர்ஆனை மனப்பாடம் செய்து குர்ஆனுக்குரியவர்களாக அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஏன் நாங்கள் மாற முடியாது? அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள். இரவிலே தஹஜ்ஜுத் தொழுது கொண்டு இஷாவுக்கு பின்னால் தராவி தொழுகை இருக்கிறது. அதை நீண்ட நேரம் குறைந்த ஒரு ஜுஸ்ஸாவது ஓதி அந்த ஆறுகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஆறு நிறைய எங்கள் நாட்டிலே வந்து விட்டார். அந்த அழகான முறை குர்ஆனை நாங்கள் காதல் தொழுகையில கேட்கிறோம். வெளியில ஓதினால் எவ்வளவு நன்மையோ அதை விட பிரமாதான தொழுகையில இருக்கும் பொழுது குர்ஆனை கேட்பது ஓதுவது பெரிய நன்மைகள் இருக்கிறது. எனவே 10 நிமிஷத்தில் முடியக்கூடிய தராவி தொழுகைக்குரிய பள்ளிகளை தேடி செல்ல வந்தார். இது சோம்பரிக்குரிய அடையாளம், ஒரு மூமினுக்கு அடையாளம் அல்ல. ஒரு நோயாளி, ஒரு விவசாயி, பிரயாணி அவர் செய்கிற விஷயம் வேற. நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர், நல்ல வணக்கம் செய்யக்கூடிய ஈமான்தாரி குறிப்பிட்ட சில ரடிமத் தொழுகை மாதிரி தராகின்றது ஆறுதலாக தொழக்கூடியதுதான் அது பேர். இது குழுவதா இல்லாத ஓதி முடிக்கக்கூடிய தொழுகை அதென்ன தொழுகை? எவ்வளவு ரக்காத்து தொழும்? 20, 20, 40, 50 2 ரக்காத் தொழாமப்படுங்க, பிரச்சனை படலாம். 8 தொழுதாம சொர்க்கம், 20 தொழுவம் நரகம். இந்த 10 கொடுத்து மக்களை குழப்பமான சுண்ணத்தை வந்துருங்க. மண்காம ஈமானம் ரஹ்தி சாதன் முதல்ல மாத்த கஞ்சி தான். யாரை நோம்புடைய இறைவன் நின்று வழங்குகிறாரோ அவர் முன்பு அவங்க மன்னிக்கப்படும். யாரை படுக்கிறாரோ பிரச்சனை சுண்ணத். நான் 8 தான் தொழுவேன், 10 தான் தொழுவேன். எத்தனைதான் 50 தொழுங்க. மக்காவாசிகள் அவங்க 40-50 தொழுக்குள்ள அவங்க ஒவ்வொரு தவாப் 2 ராகத்துக்கடையில தவாப் செய்வாங்க. மக்காவாசி மதினாவாசியில் தவாப் செய்யல. காபத்துல மக்காவில் மதினாவில் இல்லை. அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க 48 ரக்காத் தொழுவாங்க. அதனால சுண்ணத் தொழுகைக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை லேசிக்கா ஒரு 50 தொழுவா தோட்டும், 2 தொழுவா தோட்டும், 4 தொழுவா தோட்டும், 8 தொழுவா தோட்டும். இது பிரச்சனைக்குரிய மசாலா அல்ல, பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. நோம்புடைய காலத்தில் அவருடைய ஈமானை பொறுத்து, ஆசையை பொறுத்து அவர் எவ்வளவு நபிலான வணக்கங்கள் புரியலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இதுல பிரச்சனை பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ராகத்தாக அமைதியாக குறைந்த ஒரு ஜிசுவாக 30 நாளைக்கும் 30 ஜிசு முடிக்கக்கூடிய நிலையில நாங்கள் அந்த பள்ளிகளை தேடி சென்று ஆதிலிருந்து தொழுவிக்கிறார்கள். எங்களோட ஒவ்வொரு பள்ளிகளை ஆதிலமான தொழுவிக்கக்கூடிய முறையில அந்த சந்தர்ப்பத்தை நாம் உண்டாக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது தெரியாது, ஆதில்கள் இல்லை. இப்ப 5000க்கும் மேற்பட்ட ஆதில்கள் நாடு முழுக்க அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுக்கு இருக்கிறார். அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து அந்த குர்ஆனை தொழுகையில் நாங்கள் காதல கேட்போம். இவ்வளவு பெரிய பறக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஓதுவதை கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவதை ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். மடக்கி இந்த வியாபாரம் நடந்திருக்கிறது. எனவே குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் விடுங்கள். தராவி தொழுகையை தாராளமாக தொழ பாருங்கள். இதே போன்று சதக்காக்கள், தான தர்மங்கள், ஏழைகள் நோம்புடைய ஒரு அடிப்படையில் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அல்லாஹ் இந்த நோம்புடைய காலத்தை வைத்திருக்கிறார். காரணம், வசித்திருக்கிறார், தனித்திருக்கிறார். இவருடைய பிரச்சனைகள் எங்களுக்கு விளங்கி இதே போன்ற அகதிகள், அனாதைகள், இல்லாதவர்கள் இவருடைய நிலைமைகளை வழங்கி புரிந்து அவர் தான தர்மங்கள், சதக்காக்கள், ஹதியாக்கள் நிறைய வாரி வழங்குங்கள். தேடி போய் கொடுங்கள். ஜக்காத்தி நோம்புட கடமையாக்கப்படவில்லை. நோம்புடைய காலத்தில் நன்மை கூறுவதற்காக நாங்கள் எங்களுடைய வியாபார சரக்குகளை, எங்களுடைய வியாபாரத்தை ரமலான்ல கொண்டு வந்து சேர்க்கிறோம். நன்மையை எதிர்பார்த்து செய்யணும். ஜக்காத்து கட்டாயம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும். ரமலானுடைய காலம் ஆரம்பித்தால் அடுத்த ரமலானுக்கு இடையில எங்களுடைய அத்தனை வியாபார சொத்துக்களை கணக்கு பார்த்து ஏழை சொத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அவங்களுடைய அன்பு சந்தோஷம் கிடைக்கும், துவா கிடைக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோசமான பழக்க வழக்கங்கள்